தான் அதில் கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. பாக்கி அனைத்து வேலைகளும் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிடும். இந்த மாத இறுதிக்குள் முதலமைச்சர் அவர்கள் தேதி அறிவிப்பார்கள். அந்த தேதியில இந்த மாத இறுதிக்குள் திறந்து விடுவார். ஏதாவது கேட்கறேன்னா கேளுங்க சொல்றேன். வேலை இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் காம்ப்ளெக்ஸ், அந்த இன்டோர் பிளே ஏரியா டிக்கெட் காம்ப்ளெக்ஸ், அது ஒன்று 50% மேல வேலை முடிஞ்சிருச்சு. அதுவும் அதே மாதிரி வாட்டர் கார்டன், ஃபில்ட்ரேஷன் யூனிட் இன்ஸ்டாலேஷன் அது வந்துகிட்டு இருக்கு. வந்தா முடிச்சுட்டுருவோம். இப்போ பெய்டு பே ஏரியா, நம்ம பணம் கொடுத்து பார்க்குற ஏரியா, அது ஒன்று. அடுத்தது வந்து மவுண்ட் ஃபிஷிங், இந்த மவுண்ட் இருக்குல்ல, அது ஒன்று. அது ஒன்று 4 தான் பாக்கி இருக்கு. பாக்கி எல்லா வேலையும் முடிச்சிடுவோம். என்ட்ரன்ஸு, அதே மாதிரி என்ட்ரன்ஸ் பிளாஸா, எல்லா வேலையும் 23 வேலை இருக்கு. 23 வேலையை முடிச்சிடும். இந்த 4 வேலை தான் கொஞ்சம் கொஞ்சம் குறை இருக்கு. அதையும் விரைவாக முடிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்துருக்கலாம். மொத்தம் வந்து ஏற்கனவே 167.25 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கப்பட்டது. இப்போது கூடுதலாக 47 கோடி ரூபாய் அதுக்காக போட்டு 214.25 கோடி ரூபாய் இதற்காக செலவு செய்யப்படும். இல்ல இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு கொடுத்துட்டாங்க எல்லாம். செம்மொழி பூங்கான்னு வெறும் போட்டோன்ஸ் ஊட்டியில் இருக்கிற செடிகள் மட்டுமே உள்ள இருக்கு. இது எந்த அளவுக்கு மெயினா வந்து பார்க்குங்கிறத வந்து பொல்யூஷன் கட்டுப்படுத்துறதுக்காக பாரம்பரிய மரங்கள் இருக்கு. இங்க அப்படி எதுவுமே இல்லையே. ரொம்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய மரங்கள் மட்டும்தான் இருக்கு. நான் சொல்றது ரொம்ப ரேர் வெரைட்டி, எங்கேயுமே இல்லாத ரேர் வெரைட்டி கொண்டு வந்து நட்டுருக்காங்க. அதுக்குன்னு கன்சல்டன்ட் வந்து ரோஜா வகையில 1000 வகையான ரோஜா வச்சிருக்காங்க. இந்தியாவில் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் கிடைக்காத வெரைட்டி எல்லாம் கொண்டு வந்து நட்டுருக்காங்க. இது செம்மொழி பூங்காலாம் வேற என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல நீங்க என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது பார்க்குன்னா வந்து நிறைய வண்டி போனாலும் அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக மரங்கள் வைப்போம். வெறும் ப்ரோட்டன்ஸ் இது வச்சு இல்லைங்க, நீங்க அப்ப இல்ல ஏங்க இப்ப மரம் நட்டுக்கிட்டு இருக்காங்க, வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப உடனே மரம் நட்டுக்கிட்டு இருக்காங்க, வளர்ந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நீங்க நினைக்கிற மாதிரி. இல்ல அப்படி இல்ல, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் எந்த மழை காலத்துல கொஞ்சம் தாமதப்படுத்தும். மழை காலம் வந்து ரோட பேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர் செலவு எங்கேயும் நிறுத்த மாட்டோம், முடிச்சுட்டுருவோம். அது அமைச்சர் வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி அவங்க வந்து முடிக்கணும், அந்த ரோடெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வேற ஏதாவது சார், இன்னைக்கு காலையில் கூட முதலமைச்சர் அவங்களுக்காக தான் 6 திட்டங்களை அறிவிச்சு கொடுத்துருக்கிறார். வீடு 17 லட்ச ரூபா வீடு கொடுத்துருக்கிறார். சாப்பாடு 3 வேலை சாப்பாடு அவங்களுக்கு எப்ப எந்தெந்த ஷிஃப்ட் வரும் அந்த ஷிஃப்ட் கொடுத்துருக்கிறார். அதோட மட்டும் இல்ல, அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு மானியத்துடன் பணம் கொடுத்துருக்கிறார். தங்கறதுக்கு வீடு கொடுத்துருக்காரு. எல்லா மெடிக்கல் பெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்து எல்லா வேலையும் இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. கவனிக்காமல் அல்ல, கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயும் எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பிரைவேட்டைஸ் பண்ணிருக்கிறாங்க. அது இந்திய அளவில் எடுக்க வேண்டிய முடிவு. அதை பார்த்து பேசிட்டு இருக்காங்க, எடுப்பாங்க, பேசுறாங்க. இன்னும் பாஜக ஜெயிக்க மாட்டோம்னு சொல்லுவாங்களா? நீங்க சொல்லுங்களேன். தேர்தலில் நிக்கிறோம் சார், நீங்க சொல்றீங்க, நீங்க தேர்தலில் நிக்கிறோம் ஜெயிக்க மாட்டாங்க சொல்லுங்க. ஜெயிக்கிறாங்க, ஆனா உள்ளபடி ஜெயிக்கிறது நாங்க தான், நாங்க பாத்துருக்கோம். தமிழகத்தில் யாருமே ஓட்டு போட முடியாத நிலைமை வரும் அப்படின்னு விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டு இவ்வளவு பெரிய அரசாங்கம் இருக்கு. 6 லட்சம் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ஆளு அரசு சார்பா BLO போட்டிருக்காங்க. ஒரு 68,000 பேர் போட்டிருக்காங்க. BL2 அரசாங்க தேர்தல் ஆணையால் அங்கீகரிக்கப்பட்டு திமுகவில இருந்து ஒவ்வொரு பூத்துக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க. BDA ஒருத்தார் போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலயும் நேரடியா ஃபார்ம் எல்லாம் பூரா கொடுத்துட்டேன். 90% கலெக்டர் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 90% ஃபார்ம் எல்லாம் போயிடுச்சு. இன்னும் இருக்கிறது 17-18 நாள் இருக்கு. அதனால இப்ப முதலமைச்சர் நேரடியாக மாவட்ட ஆட்சியரோட பேசி வெகு விரைவில் அதெல்லாம் நீங்க வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறான். அதான் சொல்றேன். என்ன குளறுபடி இருக்கு சொல்லுங்க சார். 2002 வாக்காளர் பட்டியலில் இருக்கிற பேர்
அந்த வாக்காளர் பட்டியலில் குடும்பத் தலைவர் பேர் இருந்தா அந்த குடும்பத்தில் இருக்கிற மெம்பர் எல்லாரும் சேர்ந்துக்கலாம். அதை எழுதி கொடுத்து போட்டோ ஒட்டி கொடுத்தா சேர்ந்துக்கலாம். தவறு இல்லாம ஃபுல்லப் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்காக எல்லாரும் தான் அரசாங்கத்திலையும் சொல்லியிருக்கோம், கட்சியிலையும் ஆள் சொல்லியிருக்கோம். புதுசா சேர்க்கிறவங்களுக்கு ஃபார்ம் 6 போட்டு அதையும் கொடுத்துருக்கோம். இந்த 30 நாள் முடிஞ்சவொன்னா அடுத்த 30 நாள் அந்த வேலை எது சரி பார்க்கிற வேலை தான் இருக்குது. அதனால ஓட்டு சேர்க்கறதுக்கு எல்லா முயற்சியும் அரசாங்கம் எடுத்திருக்கு, திமுகவும் எடுத்திருக்கு. சின்னமலைப்பட்டி ஏரியில பவானி ஆற்றினுடைய உபரி நீரை சேர்க்கிறதா சொல்லி நம்ம எம்பி எலெக்ஷன் பண்ணப்ப சிஎம் அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனா இப்ப சுத்திகரிச்ச கழிவு நீரை போய் சேர்க்கறதுக்கு நம்ம கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டுருக்கோம். சொன்னதுக்கும் இப்ப செய்யறதுக்கும் உடன்பாடா இருக்கு. இல்ல அமைச்சர் முன்னாள் அமைச்சர் முதலமைச்சரோட பேசி அதை மாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே சொன்னது மாதிரி சரி நல்ல நீரை தேக்கிறதுக்கு பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நீங்க 380 எம்எல்டி ஒரு நாளைக்கு கொடுக்குறோம். 380 எம்எல்டி. அந்த 380 எம்எல்டில எவ்வளவுன்னா 10% தான் எவாபரேட் ஆகும், இல்ல செலவழிப்பாங்க. பாக்கி 90%, 80-85% மறுபடி கழிவு நீராக தான் வரும். அதனால அதை சுத்திகரிப்பு பண்ணி ஒண்ணு விவசாயத்துக்கு கொடுக்குறோம், இல்ல இந்த பார்க் கூட சுத்தம் பண்ண தண்ணி தான் கேனல் பொள்ளாச்செல்லாம் நான் கூட எனக்கு கூட உனக்கு கூட வாய்க்கால்ல கொடுத்துட்டோம், விவசாயத்துக்காக கொடுத்துட்டோம். எனவே அந்த பணிகள் தொடர்ந்து அரசாங்கத்தால் ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு குடி தண்ணீர் கொடுக்குறோமோ அதை சுத்திகரிக்கிற சைமல்டேனியஸா அந்த வேலையை நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆமா இப்ப இல்ல இப்ப சென்னையில் ஆரம்பிச்சுட்டேன் சார். 250 சென்னையில் அடுத்து கோவையில் தான் கோவில் ஆரம்பிக்க போறோம். அது 25 ஆண்டு கால திட்டம் சார். யாருமே ரொம்ப நிறைய பிரேக்லாம் இருந்தது. கோர்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சு. அதை ஆரம்பிச்சு கோவை மதுரை 3லயும் ஆரம்பிச்சிடுவோம் சார். ஆரம்பிச்சிடுவோம். நீங்க வாங்க, நான் கொடுக்க சொல்றேன் உங்களுக்கு. யார் சார் பாரம் எப்படி சார் எங்க கிட்ட கொடுப்பாங்க? நேரா வீட்டுல தானே கொடுப்பாங்க. பிஎல்ஓ கொண்டு வீட்டுல தானே கொடுக்கணும். நாங்க எப்படி வாங்க முடியும்? அவரு ஏங்க இது நீங்க எப்படி நீங்க சொல்லுங்க, நிருபர் சொல்லுங்க. நீங்க கலெக்டர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் 2 ஃபாரம் கொடுக்குறாரு. இதுல நாங்க எப்படி வாங்க முடியும்? கொடுத்த ஃபாரத்தை ஃபுல்லப் பண்றதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ற வேலை தான் எங்க வேலை. அந்த வேலை தான் நாங்க செய்யறோம். அவங்க ஒரு ஆளையுமே போடாம இப்ப கடைசி நேரம் எங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? நாங்க போறாரு, கூடவே போறாரு, அரசு அதிகாரியோட கூட போறாருன்னா அதுக்காக தானே தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. ஒரு நாளைக்கு 50 பேரை சேர்க்கலான்னு சொல்லி. அது எப்படி நீங்களும் சொல்றீங்க? பல இடங்கள்ல தேக்க நிலை பாரம் கொடுக்கறதுல கொஞ்சம் 1 நாள் 2 நாள் டிலே அந்த பிரிண்டடு எல்லாம் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதை கவனமா இருக்கிறாங்க. தமிழகத்துல தாவேகாவுக்கு திமுக தான் போட்டி அப்படின்றது திமுக மேடைகள்ல உறுதிப்படுத்துறாங்க. எங்க திமுக மேடையில அவர் ஏங்க அவரை கேளுங்க. இல்லங்க எங்க ஏங்க அவர் சொன்னதை எங்க கிட்ட கேக்குறீங்க? அவர்கிட்ட கேளுங்க. எங்கேயா உறுதி பண்ணிருக்குன்னு அவரை கேளுங்க. வணக்கம்.